திருக்கழுக்குன்றம் சிவன் கோயில் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது. இது செங்கல்பட்டு மாவட்டம், தமிழ்நாட்டில் இருக்குது. ரொம்ப பழமையான கோயில், சக்தி வாய்ந்த கோயிலும் கூட. இது கீழே இருக்க பெரிய சிவன் கோயில் சுயம்புலிங்கம். இவருக்கு மலை மேலேயும் ஒரு கோயில் இருக்குது, அதுவும் சுயம்புலிங்கம். அந்த மலை மேலே இருக்க கோயிலை 2 கழுகு சுற்றி அந்த கோயில் பிரசாதத்தை தினமும் சாப்பிட்டுட்டு இருந்தது அப்படிங்கிறது ஒரு உண்மையான சம்பவம். இப்போ அந்த கழுகு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே சங்க தீர்த்த குளம்னு ஒன்று இருக்குது. அந்த சங்க குளத்தில் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சங்கு வலம்புரி சங்கு மேலே வரும். அந்த சங்கில் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுவாங்க. சித்ரா திருவிழா 10 நாளைக்கு முன்னாடி கொடியேற்றப்பட்டு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு 10வது நாள் திருவிழா முடிஞ்சுது. தேரோட்டம்லாம் நடந்திருக்கு. அந்த தேர் தான் நீங்கள் பார்க்குறீங்க. சிவன் இந்த தேரில் கோயிலை சுற்றி வந்தார். சங்கு கிடைச்சதுன்னு சொன்னேன் இல்லையா, 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த சங்கு அந்த குளத்தில் கோயிலோட குளத்தில் கிடைக்கும். அது போன மாதம் 12 வருஷத்துக்கு அப்புறமா வலம்புரி சங்கு மேலே வந்திருக்கு. அது வர்றது அறிகுறி தெரியும். அதை வச்சு அந்த குளத்தில் போய் குருக்கள் எல்லாம் போய் அதை எடுத்து சுத்தம் செஞ்சு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. இது சிவன் தேர் நீங்கள் பார்க்குறது. சிவன் தேருக்கு பின்னாடி 3 தேர் இருக்குது. பிள்ளையார், முருகர், அம்மன் அவங்க எல்லாம் வருவாங்க. இங்கே திரிபுர சுந்தரி அம்மனோட பேர். அம்மன் ரொம்ப பழமையான அம்மன், சக்தி வாய்ந்த அம்மன். அதனால் அபிஷேகம் அடிக்கடி இங்கே நடக்காது. ஒரு சில விசேஷ நாட்களில் தான் அம்மனுக்கு அபிஷேகம் நடக்கும். இது கோயிலோட மெயின் கோபுரம் உள்ளே போகும்போது என்ட்ரன்ஸில் இருக்க பிள்ளையார். அந்த பிள்ளையார் பக்கத்துலேயே சித்திரை விழா வன்னியகுல சத்திரியர் மரபினர்கள் நடத்துகிறது அப்படின்னு போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க. என்னென்னைக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்குதுங்கிறதும் போட்டிருந்தாங்க. இதிலே பார்த்திங்கன்னா அந்த டிஜிட்டலில் தெரியும் உங்களுக்கு, சித்திரை திருவிழான்னு அப்படியே ஸ்லைடு வரும். இங்கே இருக்க கல்வெட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், கலைநயத்தோடு இருக்கும். இந்த கடவுள் சிற்பங்கள்லாம் மெயின் கோபுரம் உள்ளே வந்தோடனே நான் உங்களுக்கு ஒரு சுற்றி காமிச்சிருக்கேன் எப்படி இருக்கும் உள்ளே அப்படிங்கிறது. ஸோ இந்த மெயின் கோபுரம் உள்ளே வந்தோடனே இப்படி தான் இருக்கும். பந்தல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே தினமும் மதியானம் 50 பேருக்கு இலவசமாக அன்னதானம் கொடுக்குறாங்க. இது அன்னதான திட்டம் அங்கே நடந்துகிட்ருக்கு இந்த கோயிலில். இந்த கோயில் மெயின் கோபுரமுக்கு அப்புறமா இன்னொரு கோபுரம் இருக்குது. அதுக்கப்புறமா தான் சிவன் சன்னதி இருக்குது. 4 பெரிய கோபுரம் 4 திசையிலையும் இருக்குது இந்த கோயிலுக்கு. இந்த கோயிலோட இன்னொரு சைட் கோபுரம் இது. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா குளம் இருக்குது. ஆனால் சங்கு வந்த குளம்ங்கிறது இது கிடையாது. அது இன்னும் பெரிய குளம். கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது. சிவன் மலைக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த சங்கு குளம் தெரியும். இதுவும் கோயிலுக்குள்ளே இருக்க ஒரு குளம். அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே வாத்து, குளத்தில் இருக்க குட்டி குட்டி மீன் அதெல்லாம் இருக்குது. ஒரு இயற்கை வளத்தோட செடி கொடி மரம் அதெல்லாம் சூழ்ந்து இருக்கிற ஒரு கோயில் இது. இந்த கோயிலில் இருக்கிற அந்த லிங்கம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். கோயிலை சுற்றி வரும்போது பெரிய பெரிய லிங்கம் வச்சுருப்பாங்க. 6 முருகர் இருக்கார். பார்க்கவே ரொம்ப அழகாக இருப்பார். இதுதான் சிவன் மலைக்கு இந்த கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் தான், ஒரு 15 மினிட்ஸ் வாக் தான். அங்கே வந்தீங்கன்னாவே மலை மேலே இருக்க சிவனை பார்க்கறதுக்கு போகிற என்ட்ரன்ஸ் இது. ஒரு பெரிய அரச மரம் இருக்கும், அங்கே பிள்ளையார் இருப்பார். ஸோ இது வழியாக தான் ஸ்டெப்ஸ் போகும். உங்களுக்கு ஒரு 500 ஸ்டெப்ஸ் கிட்டே இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லையா, அங்கே தான் சிவன் இருக்கார். இந்த மலையை சுற்றி தான் அந்த கழுகு டெய்லியும் சுற்றி கோயில் பிரசாதத்தை டெய்லியும் சாப்பிட்டுட்டு இருந்தது அப்படின்னு ஐதீகம். அது உண்மையும் கூட, நிறைய பேர் பார்த்துருக்காங்க. மேலே இருக்க சிவன் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். மேலே போனோன்னே மேலே பெரிய இடம் கிடையாது. சிவனை நடராஜர் சிலை வச்சுருப்பாங்க. அப்புறம் சிவன், பார்வதி, முருகர், பிள்ளையார் எல்லாம் இருக்க மாதிரியான சிற்பங்கள் ரொம்ப தத்ரூபமாக அழகாக இருக்கும். ஸோ சுற்றி வந்தோடனே அந்த கோயில் முடிஞ்சிடும். கீழே இருக்க அதே மாதிரி மேலே இருக்க சிவனுக்கு கீழே ஒரு சிவன் கோயில் இருக்குது. அது ரொம்ப பெரிய கோயில்.
இங்கே வந்து இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமிக்கு இந்த மலையை சுற்றி கிரிவலம் வருவாங்க. இந்த கிரிவலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour வந்து 2 hours தான் ஆகும். நீங்கள் கடகடன்னு சுற்றினீங்கன்னா அந்த கிரிவல பாதை வந்து முடிய போகுது. அந்த இடத்துல தான் நான் எடுத்திருக்கேன். நிறைய இடத்துல பிரசாதம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. 10 அடிக்கு ஒரு இடத்துல சக்கரை பொங்கல், பால், ஏதாவது ஒரு பிரசாதம் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதேமாதிரி கிரிவலம் சுற்றி வர இடத்துல அங்கங்கே நிறையா கோயிலெலாம் இருந்தது. பிள்ளையார் கோயில், அம்மன் கோயில், சிவன் கோயில்னு அங்கங்கே நிறையா கோயிலெலாம் இருந்தது. அந்த ஊர் ஜனங்களே நிறைய பேர் சுற்றுனாங்க. சித்ரா பௌர்ணமி அப்படின்ட்டு இங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறது. ஸோ ஆரம்பிக்கிற இடத்துலே வந்து முடிப்பாங்க. நம்ம திருவண்ணாமலையில் எப்படி கிரிவலம் வந்து சுற்றி வராங்க, அதே மாதிரி இந்த மலையும் சுற்றி கிரிவலம் வராங்க. திருவண்ணாமலையில் எப்படி கற்பூர தீபம், ஜோதி எல்லாம் காமிப்பாங்களோ அதே மாதிரி இங்கே இருக்கவங்க எல்லாருமே சிவன் மலையை பார்த்து கும்பிட்டுட்டு கீழே கற்பூரம் அவங்களுக்கு என்ன இஷ்டப்படுவதோ, தேங்காய் உடச்சி வெற்றிலை பாக்கு பழம் வச்சு விளக்கேற்றுறது, கற்பூரம் போடுறது எல்லாம் செஞ்சுட்டு சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. சித்ரா பௌர்ணமி அன்னிதான் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அங்கே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சங்கு தீர்த்த குளம் திருவிழா அப்படின்னே வந்து ஒரு நோட்டீஸ் ஒட்டியிருந்தாங்க. அந்த குளத்துலேருந்து தான் அந்த வந்து வலம்புரி சங்கு வந்து 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதுவாக மேலே வர்றது. அது வந்து ஒரு சக்திவன். ஏன்னா எப்போதுமே கடலில் தான் சங்கு தோன்றும். இங்கே கோயிலில் இருக்க ஒரு குளத்தில் வந்து வலம்புரி சங்கு 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மேலே வருது. அந்த சங்கெல்லாம் கலெக்ட் பண்ணி கோயிலில் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் வர சங்கில் வந்து சிவனுக்கு கீழே அபிஷேகம் நடக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பக்தர்கள்லாம் வந்து எவ்வளோ கற்பூரம் போட்டு, ஏன்னா சிவன் வந்து ஜோதியாக இருக்காருங்கிறது ஐதீகம். உண்மை. ஜோதி வடிவம் அப்படின்வாங்க. ஸோ அந்த ஜோதி வடிவமாக இருக்க சிவனை வந்து கற்பூரமும் தீபமும் ஏற்றி எல்லோரும் பக்தர்கள்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிரிவலம் சுற்றி வராங்க. இங்கே பார்க்கிங் எதாவது பண்ணிங்கன்னா இங்கே வெஹிக்கிள்ஸ் வந்து திருப்பி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அங்கங்கே போலீஸ்லாம் வந்து கைட் பண்ணுறாங்க. ஸோ கிரிவலம் டைம், பௌர்ணமி டைம், சிவராத்திரி டைம்லலாம் நீங்கள் பார்க்கிங் வந்து இந்த கிரிவலம் போயிட்டு வர அந்த இடத்துல வைக்காமல் இருந்தால் உங்களுக்கு நல்லது. ஏன்னா கூட்டம் வந்து டைம் ஆக ஆக அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இந்த பக்கத்துலேயே வந்து நிறைய கடைலாம் இருக்குது. நம்ம தீபம் ஏற்றுறதுக்கு, வெற்றிலை பாக்கு, பூ, பழம் அதெல்லாம் வாங்கிறதுக்கான கடையெல்லாம் பக்கத்துலேயே நிறையா இருந்தது. இந்த இடத்துக்கு போனீங்கன்னா வந்து செக்கு எண்ணெய் வந்து நிறையா கிடைக்கும். செக்கில் ஆட்டுற நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அந்த எண்ணெயெல்லாம் நிறையா அந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்குது. சித்ரா பௌர்ணமி முழு நிலா தெரியுது. இதுதான் வந்து மலை மேலே இருக்க சிவனை பார்க்கறதுக்கு போகிற ஸ்டெப்ஸ். இது வந்து ஃப்ரீயாக தான் இருந்தது. இன்றைக்கி மட்டும் ஏதோ ஒருத்தருக்கு 10 rupeesன்னு வச்சுருக்காங்க. டைமிங் இங்கே போட்டிருக்கு. காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், அப்புறம் 4:30 4:30 மணிலேருந்து ஒரு 6:30 மணி வரைக்கும் தான் மலை மேலே இருக்க சிவனை நீங்கள் தரிசிக்க முடியும். அந்த ஸ்டெப்ஸு மலை மேலே ஏறதுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல வந்து பக்தர்கள்லாம் சிவனுக்கு இந்த மாதிரி விளக்கு எல்லாம் ஏற்றி வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் பார்க்குறீங்க நீங்கள். அங்கங்கே விளக்கு, பூ, பழம், தேங்காய் எல்லாம் உடைச்சிருக்காங்க. இங்கே இருக்க சிவன் நந்திக்கு விபூதியில் ஃபுல்லாக அவங்க அபிஷேகம்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா மலை ஏற ஆரம்பிக்கிற அந்த ஸ்டெப்ஸு ஆரம்பிக்குது. ஸோ கூட்டம் வந்து நிறைய கூட்டமே இருந்தது. அந்த ரோடு ஃபுல்லாக ஜனம் போகிற அளவுக்கான ஒரு கூட்டம். இது வந்து இந்த மாதம் 23ஆம் சித்ரா பௌர்ணமிக்கு கிரிவலம் போனோம் நாங்கள். அப்போ வந்து எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. சங்கு தீர்த்த குளம் தெப்பல் திருவிழா அங்கே வந்து திருவிழா நடந்திருக்கு. ஜான்வரி மாதம் 25ஆம் தை மாதத்தில். இந்த ஃபோட்டோலேயே பார்த்திங்கன்னா அந்த கழுகு வந்து அந்த குருக்கள்கிட்ட பிரசாதம் வாங்கிறது அதெல்லாமே வந்து அங்கே போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கோயிலோட தலை வரலாறு புக்கு, ஹிஸ்ட்ரி புக் வாங்கி படிச்சிங்கன்னா கோயிலோட என்னென்ன மகிமைகள் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கும். இது கீழே இருக்க அந்த சிவன் கோயில். இதுவும் வந்து பழமையான கோயில். மேலே இருக்க சிவனுக்கு கீழே வந்து கட்டப்பட்ட சிவன் கோயில். இதுவும் சுயம்புலிங்கம் தான். ஸோ அங்கே வந்து சித்திரை திருவிழாவோட கடைசி நாளுங்கிறதுனால ஃபுல்லாக லைட் செட்டிங்லாம் போட்டு பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க. கடைசி நாள் வந்து மாடவீதி சுற்றி வருவார் சிவன். ஸோ அதுக்காக அரேஞ்ச்மெண்ட்லாம் உள்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வீதி, இந்த ஸ்ட்ரீட்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூ, பழம்,
மாலை அது எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி 4 சைடு கோபுரம் இருக்குது. இதில் இந்த சைடு அந்த சைடு எல்லா சைடு கோபுரத்துக்குமே வந்து லைட் டெக்கரேஷன்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து வன்னி குல சத்திரியர் அந்த மரபினர்கள்லாம் சேர்ந்து நடத்துகிற சித்திரை திருவிழான்னு அந்த பத்திரிகையில் இருந்தது. இந்த கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். அது வந்து நீங்கள் போனாவே உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த சிவனை பார்க்கும்போதும் கோயிலோட பிரம்மாண்டம் அதோட அமைப்புலாம் பார்த்தாவே உங்களுக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு மண்டபம். ரைட் சைடில் உள்ளே வந்தோடனே ஒரு மண்டபம் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வெளிச்சம் தெரியும். அந்த இடத்துல தான் வந்து சிவன் இருக்கார். உள்ளே வந்து சிவசிவான்னு எழுதியிருக்காங்களே, அதையும் தாண்டி உள்ளே போனதுக்கப்புறமா 3வது கோபுரம். இப்போ நீங்கள் வந்து ஒரு கோபுரம் முடிஞ்சு 2வது கோபுரத்துக்கு முன்னாடி இருக்கீங்க. இதையும் தாண்டி 3வது கோபுரத்தில் தான் சிவனோட சன்னதி இருக்குது. அங்கேருந்து சிவன் சுற்றி வர கோயில் சுற்றி வரும்போது இன்னொரு இடத்துல வந்து திரிபுர சுந்தரி அம்மனோட சன்னதி இருக்குது. அம்மனோட சன்னதி ரொம்ப விசாலமாக அந்த கல்வெட்டுலாம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாகவும் இருக்கும். ஸோ உள்ளே நம்ம போய் சன்னதிக்கிட்ட எடுக்கக்கூடாது. அதனால் நான் வெளியே இருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். லைட் டெக்கரேஷன்ஸ் வந்து பிள்ளையார் முருகனும் வெளியே இருக்க மாதிரி லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து 2வது கோபுரம் உள்ளே வந்துட்டோம். 2வது கோபுரம் உள்ளே வந்ததுக்கப்புறமா மேலே தெரியுது அந்த ஒயிட் கலர் வந்து வட்ட நிலா, பௌர்ணமி நிலா. ஸோ 2வது கோபுரம் உள்ளே வந்து கோயில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லைட்டாக ஒரு கிளான்ஸ் மாதிரி காமிக்கிறேன். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கனாக்கா பரதநாட்டியம் கச்சேரி தான் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அந்த டெம்பிளோட காம்பவுண்டுக்குள்ளே தான் அதுவும். அதே மாதிரி சாமி வந்து வீதி உலா வராங்க. அதுக்கான பூ டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கோயில்லையும் நிறைய சிவலிங்கம் இருக்கும். நீங்கள் அதை பார்க்கலாம். நீங்களும் போய் சிவனை தரிசனம் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.